பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் ஒரு நல்வரும் முருகேசன் வெட்டுஜிதன் புய குலசேகரன் நம்பாணநாதன் கொண்டரடி கொடி வடிசை வந்த ஜோடி பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் தன் ஒரு நல்வரும் முருகேசன் வெட்டுஜிதன் புய குலசேகரன் நம்பாணநாதன் கொண்டரடி கொடி வடிசை வந்த ஜோதி பையம் எல்லாம் வரை விளங்க வாழ்வேதும் மங்கைய போல் என்றியர்கள் மகிழ்ந்து தமிழ் மாளிகள் நாம் தெரிய ஓடி தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோமே தெரியாத மறை நிலங்கள் தெரிகின்றோமே. பக்திசார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாமன பக்திசார குலசேகர யதீந்திர பட்டநாத பூத முனிவாமன பக்தபார தூளி மதுல கவிசர பரகால மகதாம்பய பிரமுகைர விரல சம்சூயமானம் கத்ரவிடகாதர சோலச கிஞ்சித் உன்மீலிதரயனம் பாலிதமுவனம் கேலிதரங்க புரந்தர பவனம் ஸ்ரீரங்கநாதம் அனிஷம் வந்தேகம் நாரதாதி முனிகண வந்தியமான சோபதீயமதி சுந்தர முகரவிந்தம் ரங்கநாதம் அனிஷம் வந்தேகம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாः क्वचित् क्वचिन् महाभागा द्रमिडेषु च भूरिशः ताम्रपर्णी नदीयत्र कृतमाला पयस्विनी कावेरी च महाभागा प्रतीची च महानदी. பிராச்சீனத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்ட ஒரு உத்தமமான ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகார்த்தத்துக்கு வருவதற்கு பூர்வ பீட்டிகையாய் சுவாமி வேதாந்த தேசிகன் ஆச்சரியமான ஒரு ரகசிய நூல் ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்கின்ற அந்த கிரந்தத்தின் தொடக்கத்தில் குரு பரம்பரா பிரபாவம் குரு பரம்பரா சாரம் என்னும் பகுதியில் சொல்றார், சர்வலோகேஸ்வரன் சேதனோஜீவனத்துக்காக என்னெல்லாம் உபகாரங்கள் பண்றார்னு. அதை வரிசைப்படுத்தி சொல்லும்போது சர்வலோகேஸ்வரன் பிரம்மாவை படைத்து பிரம்மாவுக்கு வேதங்களை உபதேசித்து உள்ளான். அப்போ ஒரு சேதனோஜீவனம் சேதனன் உஜ்ஜீவனம் பெற வேண்டும் என்றால் அந்த வேதசாரமான விஷயம் பிரம்மாவின் மூலமாக பிரம்மாவின் வாயிலாக செல்ல வேண்டும் என்பதற்காக பிரம்மாவை படைத்து, அடுத்தது பிரம்மாவின் சரித்திரம் வேதத்துல வரக்கூடிய விஷயம் ஸ்ரீ மகாபாரதத்துல நாராயணீயம் என்கின்ற பகுதியில வரக்கூடிய விஷயம். யாதிருச்சிகமா வாயில நாராயணியம்னு வந்துடுத்து. இன்றைய நாள் நாராயணியத்துக்குன்னு உரிய நாள். ஆனா இந்த நான் சொல்லக்கூடிய நாராயணியம் பட்டதிரியலுடைய நாராயணியம் அல்ல, மகாபாரதத்துக்குள்ள ஒரு நாராயணியம் இருக்கு. அந்த நாராயணிய பகுதியில பிரம்மாவானவர் வேதத்தை தொலைக்கிறார். வேதத்தை எப்படி சார் தொலைச்சார் அப்படின்னு கேட்டா, அவர் கொட்டாவி விட்டார். கொட்டாவி விட்டா வேதத்தை தொலைச்சதுக்கு சமமா, அது பார்த்து விடுங்கோ. அப்பேற்பட்ட அந்த வேதசாரமான விஷயத்தை கொட்டாவி மூலமாக விட்டபடியால் அதை மது கைட்டபாள் என்கின்ற அசுரர்கள் கடத்தி செல்ல, அதை பெருமாள் தானே ஹயக்ரீவன் என்னும் அவதாரம் எடுத்து வேதத்தை மீட்டு கொடுத்தார். அப்ப பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்து
தொலைச்ச வேதத்தையும் மீட்டு கொடுத்தார் பகவான். மூணாவது காரியம் பண்ணார், பிரம்மாவின் புதல்வர்கள் மூலமாக சனத்குமாராள்னு பேர், 4 பேர், சனக, சனந்தன, சனாதன, இந்த மாதிரி 4 குழந்தைகளை வச்சு உலகோர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன? அடுத்தது பிரஜோத்பத்தி உருவாக வேண்டும், அடுத்த ஒரு தலைமுறையினருக்கு ஒரு குழந்தை உருவாகும் நினைச்சா. இந்த சனத்குமாராள்லாம் பிரகடனம் பண்ணா, நன்னா எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணா. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னுட்டா. சரி, இவா மூலமாக பிரஜோத்பத்தி நடக்காததால் வேதத்தின் கருத்து சேதனோஜீவனத்துக்காக எடுத்து செல்ல முடியாதுங்கிறதுக்காக பகவான் நிறைய ரிஷிகளின் வாயிலாக சொன்னார். பராசரர் என்னும் ரிஷியின் வாயிலாக விஷ்ணு புராணம், சுகபிரம்மத்தின் மூலமாக ஸ்ரீமத் பாகவதம், வால்மீகியின் வாயிலாக ஸ்ரீமத் ராமாயணம், வியாசரின் மூலமாக பாரத பஞ்சமோ வேதஹா என்கின்ற அந்த மகாபாரதம் என்னும் பிருஹத்தான ஒரு கிரந்தம் ரிஷியின் வாயிலாக சொன்னார். சொன்னாலும் ஓஹோன்னு நடக்கல. ராமாயணம்னா 1008 கேள்வி வருது, மகாபாரதம்னா 1008 கேள்வி வருது. அது ராமாயணம் சரித்திரமா இல்லாட்டா கதையா? எல்லாரும் சொல்லும் போதே ஐ லிசன் டு ராமாயணா ஸ்டோரிஸ். அந்த ஸ்டோரிஸ் நம்மளே சொல்லிட்டோன்னு வச்சுங்கோ, கதாதான், கதா ரூபேண சொல்லுவதால் கதை இல்லையே. இப்போ மீராபாய் சரித்திரம்னு சொல்றோம். ஐம் கோயிங் டு டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் மீரானா, அப்படின்னா ஸ்டோரினா அது என்ன ஃபிக்மெண்ட் ஆஃப் சம்படிஸ் இமேஜினேஷனா? இல்லை, நடந்தது. அதை கதை ரூபமா சுவாரஸ்யமா சொல்றோம்னு அர்த்தம். ஆனா இன்றைய காலகட்டத்தில் பல ஞானிகள் என்ன சொல்றா, ராமாயணம் நடந்ததுக்கு சாட்சியே இருக்கா, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்கா, 1008 கேள்வி வருது. அப்போ இந்த ரிஷியின் வாயிலாக சொன்ன ராமாயண மகாபாரதத்திலும் கேள்விகள் எழன்னா அதனால சேத்தனன் உஜ்ஜீவனம் பெறாததால் அடுத்தது பெருமாளே பல பல அவதாரங்கள் எடுத்தார். இவா வாயிலாக சொல்லி வச்சு பார்த்தார். கடைசியில் அவரே வந்துட்டார். ஹம்சமத்ய கமட்டாத்யவதாரசதான்னு எடுத்தார் தேசிகன். பல பல அவதாரங்கள் தானே சேதனோ ஜீவனத்துக்காக தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகா ரங்கேதாமனி லப்த நிர்பரரசைர் அத்தியக்ஷிதோ பாவுகைஹின்னு தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரம் எடுத்தார். தசாவதார ஸ்தோத்திரத்துக்கும் இன்றைய நாளுக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு. கார்த்திகை பல பல விசேஷங்களை கொண்டது. இன்று திருவண்ணாமலை என்கின்ற க்ஷேத்திரம் அருணாச்சலனுடைய க்ஷேத்திரம், சிவபெருமானுடைய க்ஷேத்திரத்தை தீட்சிதர் நினைக்கும் போது அவர் என்ன சொல்றார், போய் கூட சேவிக்க வேண்டாமா, ஸ்மராமின்னுட்டார். இருந்தபடியே சேவிச்சுடலாம். எவ்வளவு அந்த பெருமாள் எக்கனாமிக்கல் பாருங்க. இங்கே நீங்க வண்டி எல்லாம் வச்சுண்டு கிச்சன்லாம் வரவே வேண்டாம், அருணாச்சலநாதம் ஸ்மராமின்னுட்டார். அதனால ஸ்மரிச்சாலே ரொம்ப வசதி. இன்னைக்கு கார்த்திகை தீபம், முருகப்பெருமானுக்கும் கார்த்திகைக்குமே ஒரு விசேஷம் உண்டு. ஆழ்வார்களில் 4 கவி பெருமாள்னு சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தினம் இன்று. கார்த்திகையில் கார்த்திகை நாள் வாழ்வேள் ஏந்தும் அவர்லாம் ஆயுதத்தோட க்ஷாத்திரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார். அந்த ஆழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வரும்போது கொள்ளிடக்கரையை தாண்டும் போது முதல்ல தசாவதார பெருமாளை சேவிச்சுட்டுத்தான் பெருமாளை சேவிச்சார்னு ஐதிஹ்யம். அந்த தசாவதார பெருமாளை இன்றைய தினத்து ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் சேவிக்கும் போது தசாவதார ஸ்தோத்திரத்தை சொல்றார். பெருமாள் தான் எடுத்த அவதாரங்கள் இது. தேவோன சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகா ரங்கேதாமனி லப்த நிர்பரரசைர் அத்தியக்ஷிதோ பாவுகைஹினர். இப்பேற்பட்ட அவதாரங்கள் மீனோடு ஆமை கேழல் அரிகுரலாய் முன்னுவிராமனாய் தானாய் பின்னுவிராமனாய் தாமோதரனாய் கர்க்கியுமானான் என்னும் இச்சாமீன விஹார கச்சப மகாபோத்ரீன் எதிர்ச்சாஹரேஹே ரக்ஷா வாமன ரோஷாராம கருணா காக்குத்ஸ்த ஹேலாஹலின் கிரீடா வல்லப கல்கவாகன தசா கல்கி நிதி பிரத்யகம்னு அவதாரங்கள் எடுத்தார். அப்போ பிரம்மாவின் மூலமாக தொலைஞ்ச வேதத்தை மீட்டெடுத்து கொடுத்து, அப்புறம் சனத்குமாராள் மூலமாக ரிஷிகளின் வாயிலாக அவதாரங்கள் மூலமாக சொல்லி பார்த்தார். மறுபடியும் கேள்வி வந்துட்டு, ராமர் எங்கு பிறந்தார் அப்படின்னு ஜென்மபூமின்னு சொல்லிட்டா, அதுக்கு கீழே தோண்டெடுக்கப்பட்டது ஒரு கோவில். ராமர் கோவில்னு எங்க இருக்குன்னு ஒரு ப்ரஹஸ்பதி கேட்கிறார். எல்லாம் உடைச்சாம அதெல்லாம் வச்சிருப்பானா தடயம் இல்லையா? அவனுக்கு அவ்வளவு ஞானம் இருக்காதா? அரையும் குறையுமா உடைச்சுட்டு கீழே ராமர் அப்படின்னு ஜென்மபூமின்னு ஏதாவது இருக்குமா? அதனால இந்த இடத்துல இவ்வளவு அவதாரங்கள் எடுத்தும் உஜ்ஜீவனம் பெறாததால் பெருமாள் தானே ஒரு அபிநவ தசாவதாரம் எடுத்தார்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அபிநவ தசாவதாரம்னா ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ரொம்ப யோசிச்சு பெருமாள் அவதாரம் எடுத்துட்டாராம். அந்த அவதாரங்களுக்கு ஆழ்வார்கள்னு பேராம். இந்த ஆழ்வார்கள் தான் யாருன்னு கேட்டா சாக்ஷாத்து பெருமாளே அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைன்னா பெருமாளுடைய விபூதிகளின் அவதாரம். சங்கம், சக்கரம், கதை, கௌமோதகி, ஷார்ங்கம், வனமாலா, கௌஸ்துபம், ஸ்ரீவத்சம் இதெல்லாம் அவதாரங்கள் எடுத்து ஆழ்வாரா வந்தா. இந்த ஆழ்வார்கள் பிறந்த பொழுது முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் அந்த வரிசைப்படுத்தும் போது நம்ம சொல்றோம் இல்லையா, முதலாழ்வார்கள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை பிரான், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், அடுத்தது பெரியாழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பானாழ்வார், திருமங்கை ஆழ்வார். அப்புறம்
சுவாமி ராமானுஜரை பற்றி பாடிய அமுதனாருக்கும் ஒரு தனிப்பெருமை உண்டு. சில சமயங்கள்ல சுவாமி ஸ்ரீபாஷ்யக்கார ராமானுஜரையும் ஒரு ஆழ்வாராக கருதுவது தவறில்லை. அப்படிங்கிற கணக்குல ஒரு கணக்கு சொல்லிட்டு வரோம். இதுல யாதிருச்சிகமாக இன்று எப்படி ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ஒரு பெருமை இருந்து அதை தீட்சிதர்வாள் ஒரே கீர்த்தனையில ராமகிருஷ்ணேனன்னு ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொன்னாரோ, ராமகிருஷ்ணன் சுவாமி சார் மூலமாக இந்த இடத்துல முதலாழ்வார்கள் திருமழிசை பிரான் என்கின்ற தலைப்பில் சொல்ல உள்ளோம். இதுல ஒரு ஸ்லோகம் தேசிகன் எடுக்கிறார். சாக்ஷா நாராயணோ தேவஹா கிருத்வா மர்த்தியமயீம் தனும் மக்னானு உத்தரதே லோகான் காருண்யாத்து சாஸ்திரபாணினா. பெருமாள் எத்தனையோ முயற்சிகள் எடுத்து பார்த்தாராம். நம்ம ஒன்றும் வைகுண்டத்துக்கே திரும்புறதா இல்லை, எல்லாம் இங்கே தங்கிட்டோம், மெட்ரோ வரட்டும் சுவாமி இப்போதான் மெனக்கெட்டு கட்டின்னு இருக்கா, ரோடு யாரையும் குறையமா போட்டுவிட்டு இதை விட்டுட்டு யாராவது வைகுண்டம் போவாளோ இல்லையா? வைகுண்டத்தில் இந்த மாதிரிலாம் சுமார் ரோடு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் ரோடில் பழகி தூசியும் தும்புமா இருந்து கீழே ஓட்ட போடும்போது நம்ம பில்டிங்க்கு என்ன ஆகுமோன்னு பயந்துன்னு அந்த மாதிரி ஒரு இருப்பு சம்சாரம் இருந்தால் தான் நல்லா இருக்கு. ஒரு நாள் இருந்துட்டு போகிறோங்கிறோம். ஆழ்வாரால் தாங்க முடியல. ஏன்பா என் ஊரில் பிறந்திருக்கேன், ஏன்னா இதெல்லாம் மயிலாப்பூர் தான். திருவல்லிக்கேணியிலேருந்து ஆரம்பிச்சு இங்கே ராசி சில்க்ஸ் வழியாக போயிட்டேன்னா திருவல்லிக்கேணி மானமா மயிலைன்னு விட்டார். இதெல்லாம் பெரிய கான்ஸ்டிடியூவன்சி. திருவல்லிக்கேணி அது ஒரு பெருமை உள்ள கான்ஸ்டிடியூவன்சி இப்போ. ஆனால் இப்போ என்னென்னா திருவல்லிக்கேணியிலேருந்து ஆரம்பித்து மயிலாப்பூர் வரைக்கும் எல்லாமே ஆழ்வார் உகந்த ஒரு க்ஷேத்திரம். அதனால் ஆழ்வார் உகந்த க்ஷேத்திரம், ஆழ்வார் பிறந்த க்ஷேத்திரத்தில் ஆழ்வார் பெருமையை சொல்ல வேண்டாமா? அதனால கிருத்வா மர்த்தியமயின் தரும் பெருமாள் நிறைய அவதாரங்கள் எடுத்து பார்த்தான். சங்கு சக்கரம் இத்தியாதிகள்லாம், கதை பத்ம. குழந்தைகள்லாம் கேட்கும், நிறைய குழந்தை கேட்கறது, ஏன் சார் இவர் பார்த்தாலும் வெப்பன்ஸை கேரி பண்ணுறார், ஏன் புக்கு கிக்கு ஏதாவது கேரி பண்ணப்படாத? ஒருத்தர் வந்து புக்கே வச்சு நலைஞ்சுட்டு இருக்கார் பாருங்க, இந்த புக்கை பாருங்கன்னுட்டும். அதனால புக்கை தூக்கி நலையலாமே சார், எதுக்கு சார் ஆயுதமெல்லாம் வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டால் ஆயுதத்தை வச்சு பார்த்தார். நம்ம ஒன்று எதுக்கும் மசீரதா தெரியல. மக்னான் உத்தரத்தே லோகான்னு ஆயுதங்கள் எல்லாம் கீழே போட்டாராம். சங்கு சக்கரம் வேண்டாம், கதை வேண்டாம், பத்மை வேண்டாம். காருண்யாத்து சாஸ்திரபாணினா, சாஸ்திரம்ங்கிறதையே ஒரு ஆயுதமாக வைத்துக்கொண்டு சின்முத்ரையோடு ஆச்சாரியனாக காட்சி கொடுத்தார் எம்பெருமான் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறார். இந்த ஆழ்வார்கள் பிறக்க போறாளா இல்லையா? ஏன்னா ப்ராஃபஸின்னு உண்டு. இந்த 2001 அந்த 2 பெரிய உயரமான கட்டடம் விழுந்துட்டே யூஎஸ்ல. அப்போ என்ன சொன்னான்னா, நாஸ்டடாமஸ்னு ஒரு பூர்வாச்சாரிய சுரக்ஷிதா பகுமதினு ஒரு பிரான்ஸ் நாட்டில் பிறந்தவர். அவர் சொல்லிவிட்டார், 2 birds will come and hit 2 lines ஏதோ சொல்லிவிட்டார். அவ்வளோதான். பார்த்தேளா ப்ராஃபஸி இருக்குன்னா இவரும் ப்ராஃபஸி சொல்லியிருக்கார். சுகபிரம்மம் என்னன்னா அவருக்கு மார்க்கெட்டிங் போறல. ஏன்னா இப்போ நாஸ்டடாமஸ்க்குலாம் பல பேர் மார்க்கெட்டிங் ஏஜென்சிலாம் இருக்கு. நாஸ்டடாமஸ் said அப்படிங்கிறார். He says that's a prophecy that has come out of, you'll have to say it with that baritone to get that media attention. ஆனால் பாவம் அதெல்லாம் நம்ம ஆழ்வார்களுக்கெல்லாம் பாவம் கார்த்தால் ஜாட்டுட்டோ எங்கே இவாள்லாம் பேரிட்டோனில் பேசிட்டு இருப்பா. அதனால இப்போ என்ன விட்டுருக்கா, நீ உட்காந்து கொஞ்சம் பிஆர் பண்ணு. கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணாக. பாகவத ஸ்லோகம் இது. பாகவதத்தில் சுகபிரம்மம் சொல்றார், கலௌ கலு பவிஷ்யந்தி, எங்கேயோ போறப்பா. நாராயண பராயணாக, அவளுக்கு உண்ணும் சோறும் பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் நாராயணன் தான். நாராயணனையே நினைச்சுட்டு இருப்பா. குவச்சித் குவச்சின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷா. திரமிட தேசத்துல பிறப்பா. திராவிட தேசம், திராவிட திரமிட இதெல்லாம் நம்ம கிரந்தங்கள்ல வந்திருக்கு. இதெல்லாம் ஒன்றும் புது வார்த்தையே கிடையாது. ஒருத்தர் கேட்டார், நீங்க வந்து திருவாய்மொழியை என்னன்னு கொண்டாடுவேள்? திராவிட வேதம்னு பேருது. ரிஷிம் ஜுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்வமிவோத்திதம் சஹசிரசாகாம் யோத்ராட்சீம் திராவிடீம் பிரம்ம சம்ஹிதாம்னு வருது. திரமிட சிசுன்னு எடுக்கிறார் பகவத் பாதாள் சௌந்தர்ய லஹரியில. அதனால திரமிட, திரவிட, திராவிட, திரமிழ இதெல்லாம் பிராச்சீன சம்ஸ்கிருத வார்த்தைகள். அதான் மேல அங்கதான் அடிபடுறது. அதனால அங்கதான் ப்ராப்ளம் வந்துடுறது. சரி, இப்ப என்னன்னா இந்த திராவிட சப்தம் வருது ஸ்ரீமத் பாகவதத்துல. அப்பா வேற என்ன சொல்றார், திராவிட தேசத்துல பிறப்பா. ஏன்னா பெருமாள் வந்து ராமாவதாரம் எங்க எடுத்தார்? எங்கேயோ எடுத்தார் சார். எங்க எடுத்தார்? அயோத்தியால எடுத்தார், உத்தரப்பிரதேஷ்ல எடுத்தார். அப்புறம் கிருஷ்ணாவதாரம் அதெல்லாம் உத்தரப்பிரதேஷ். அப்புறம் வராக நரசிம்மாவதாரம் புராணப்படி பார்த்தேன்னா பாகிஸ்தான் காஷ்மீர் ரீஜன். அப்புறம் இப்படியே எங்கெங்கயோ எடுத்தார் அவதாரம். தட்சிண பாரதம்லாம் சொன்னா என்ன சார், யூஆர் அகெயின்ஸ்ட் த சவுத், வி அப்போஸ் திஸ் அப்படின்ட்டா. உடனே பெருமாள் என்ன, ஆழ்வார்கள் எல்லாரும் சவுத்துன்னுட்டார். அதனால இங்க என்ன சொன்னார்னா, குவச்சித் குவச்சின் மகாபாகா திரமிடேஷு ச பூரிஷா தாமிரபரணி. தாமிரபரணி நதிக்கரையில், தாமிரபரணி நதிக்கரையில் 2 திவ்யதேசங்கள். ஆழ்வார் திருநகரி நம்மாழ்வாரை பிறப்பித்தது, திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாரை பிறப்பித்தது. தாமிரபரணி நதியத்திர கிருத்தமாலா. யார் இந்த மாலா?
வைகை. அதனால வைகை ஆத்தங்கரையில இருக்கக்கூடிய ஆழ்வார்கள் பெரியாழ்வார், விஷ்ணு சித்தருங்கிற பெரியாழ்வார், ஆண்டாள். 2 4 எடுத்தா அடுத்தது கிருத்தமாலா, பயஸ்வினி. பயஸ்வினா பாலாக ஓடக்கூடிய நதி ஒரு காலத்தில். எது? பாலார். அதான் ஒரு காலத்தில் நுட்ட. நீங்க உடனே இப்போ ஓடுறதுன்னு சொன்னா ஒருத்தர் எழுதுவார், he doesn't even know the geography of India, where is பாலார் அப்படின்னு கேட்பார். அதனால பாலார் நதிக்கரையில் பிறந்தவர்கள் தான் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை பிரான். 4 பேர் ஆயிட்டால 4 2 2 எவ்வளவு ஆச்சு? 8 ஆச்சு. அடுத்தது காவேரி காவேரி கரையில் அப்படின்னா திருமங்கையாழ்வார் திருக்குறையலூர் திவ்யதேசம், அது காவேரி கரை. தொண்டரடி பொடியாழ்வார் திருமண்டங்குடி, காவேரி கரை. திருப்பானாழ்வார் உறையூர், காவேரி கரை. அப்போ 3 பேர் அடங்கிட்டா. 8 3 11 ஆச்சா. மகாபாகா பிரதீச்சீச்ச மகாநதி. மகாநதி பெரிய ஆறு. 2 இருக்கு இல்லையா தமிழ்ல, இது பெரிய ஆறு, பெரியாறு அப்படின்னு ஒரு நதி. அது கேரளத்துல பிரவகிக்கக்கூடிய எல்லோரையும் மதிப்போடு நடத்தக்கூடிய ஒரு நதி இந்த பெரியாறு. அதனால இந்த நதிக்கரையில் பிறந்தவர் குலசேகராழ்வார். 12 வந்துடுத்தா கணக்கு. அப்ப 12 பேர் பிறக்க போறாங்கிறத பாகவதம் சொல்லி எடுத்து நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸ் அன்ஹர்ட் ஆஃப் விச் ஷுட் பி ஹர்ட் ஆஃப் ப்ராஃபஸி இது. அதனால அப்பேற்பட்ட ஆழ்வார்கள் பிறக்க போறான்னு சொன்னபடியால் சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேச ரத்னமாலை என்னும் பிரபந்தத்தில் ஆழ்வார்களுக்கு என்ன பெருமைங்கிறத சுருக்கமா ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழின்னு சொல்லிட்டு இந்த முதல் 3 ஆழ்வார்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் வரிசையா வச்சிருக்கா இந்த ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்களுக்கு என்ன பெருமை தெரியுமோ? அடுத்தடுத்த நாள் ஐப்பசியில் திருவோணம், அவிட்டம், சதயம் இவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீருனா அடுத்த அவதாரம். ஒண்ணு இது பொதுவா என்ன சம்பிரதாயத்துக்கு ஒரு பெருமை இல்லையா? இப்போ ஆதிசங்கரர் பணித்து வளர்த்த அத்வைத மதம் அது ஒரு தனி பெருமை வாய்ந்த மதம். ஸ்மார்த்தாள்னு பேரு. இப்ப ஸ்ரீ வைஷ்ணவாள்னு சொல்றோம் இல்ல. திரும்பா சொன்ன திரு எங்கெல்லாம் ஜெயப்பேழ்னர் ஒரு சுமாரா முழிச்சா கூட என்ன சொல்வா? திருதான் முழிச்சாம்பா பாருங்க. அதுல கூட தாயாரோட பேரு. தாயார் எங்க விடவே மாட்டா. தாயார் ஆரம்பத்திலும் வர வேண்டும், முடிவிலும் வர வேண்டும். முதல் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார். நட்சத்திரம் என்ன? திருவோணம். கடைசியா ஒருத்தர ஆழ்வாராக கருதக்கூடிய வழக்கம் இருக்கு. நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். ராமானுஜர் திருநக்ஷத்திரம் என்ன? திருவாதிரை. அப்போ திருவோணத்திலிருந்து திருவாதிரை, திருவிலிருந்து தொடங்கி திரு. நமக்கு தெரிஞ்சு நம்மளை உஜ்ஜீவனிக்கக்கூடிய திரு இதுதான். வேற எந்த இதுவும் திரு இல்லை. அதனால இந்த ஆழ்வார்களின் பெருமையை சொல்லி இந்த முதல் 3 ஆழ்வார்களின் பிறப்பின் தனியன்களையும் சொல்லி சேவிப்போம். அவர்கள் உரைந்தவைகள் தாவாழி செய்யமறை உடனே पुरायां श्रवणे जातं काश्यां काचन वारिजात् वापरे पाञ्चजन्यांशं सरोलोकिनमाशये पुरायां श्रवणे जातं काश्यां काचन वारिजात् वापरे पाञ्चजन्यांशं सरोलोकिनमाशये कुलशविष्ठा सम्भूतं भूतं कल्लोलमालिन ईदे पुल्लोत्पलात् मल्लपूर्णं कुलशविष्ठा सम्भूतं भूतं कल्लोलमालिन ईदे पुल्लोत्पलात् मल्लपूर्णं कदाक्षकं कुलशरविषज्जातं मयूरपुरिकैरवात् महान्तं महराख्यातं वन्दे श्रीनन्दकाशकं तुरशरविषज्जातं मयूरपुरिकैरवात् महान्तं महराख्यातं वन्दे श्रीनन्दकाशकम्. பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், அடுத்த ஆழ்வார், அடுத்த நட்சத்திரம். அந்த சமயத்தில் இதுல ஒரு சின்ன விஷயம் மேலோட்டமா சொல்லிவிடுறேன். இந்த ஆழ்வார்களின் கால நிர்ணயம்னு ஒண்ணு உண்டு. சரி சுவாமி, நட்சத்திரம் புரிஞ்சு கொடுத்து, ஊர் புரிஞ்சு கொடுத்து, இதுல ஊர்ல எல்லாம் குழப்பமே இல்லை. பொய்கை ஆழ்வார்னா காஞ்சிபுரம், பூதத்தாழ்வார்னா மகாபலிபுரம், இதே பேய் ஆழ்வார்னா நம்ம மயிலாப்பூர்.
அது குழப்பமே இல்லை, நட்சத்திரத்துல குழப்பம் இல்லை, ஊர்ல குழப்பம் இல்லை, எல்லாம் நன்னா புரிஞ்சுடுத்து. எப்போ, எந்த வருஷம், நம்ம உடனே கேட்போம் இல்லையா? இதுக்கு சில குரு பரம்பரை பிரபாவம் படிக்கும்போது இது துவாபர யுகம், அது ஒரு கணக்கு சொல்றது வழக்கம். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும்போது 5லேருந்து 8வது நூற்றாண்டு, இந்த 5th to 8th century AD, அது CE காமன் எராங்கிறோம். அந்த சமயத்தில் தான் நாயன்மார்களும் வாழ்ந்தார்கள். சிவபக்தியில் திளைத்த நாயன்மார்களும் விஷ்ணு பக்தியில் திளைத்த ஆழ்வார்களும் ஒரே கிட்டத்தட்ட காலகட்டம். அதுல 2-3 பேர் சந்திச்சதாகவும் உண்டு. திருமங்கையாழ்வார் கோச்செங்கணாஞ்சோழன் என்கின்ற நாயன்மாரை பாடுறார் நாச்சியார் கோவில் பாசுரத்துல. அந்த நந்திவர்மன் பல்லவ மன்னன் எழுப்பிய கோவிலை பத்தி திருமங்கையாழ்வார் பாடுறார். அது பரமேஸ்வர விண்ணகரம் அதுவேங்கிற பாசுரத்துல. இதுக்கு அடியேனுடைய பிராச்சாரியன் அபினவதேசிகனாக எழுந்தருளியிருந்த சுவாமி உத்தமூர் சுவாமி தன்னுடைய பிரபந்த ரக்ஷைங்கிற கிரந்தத்தில் எடுக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இப்ப சில பேர் காலம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டிருக்கோங்கிற மாதிரி ஆராய்ச்சி பண்றா. இது தப்பில்லை. ஏனெனில் சுவாமி தேசிகன் இது இத்தனாவது வருஷத்துல பிறந்தாருன்னு சொல்லவே இல்லை. அதனால இப்ப 2வது நூற்றாண்டுல பிறந்தாருன்னு ஒருத்தரவை சொல்லிட்டோ, இல்ல சுவாமி அவர் 8வது நூற்றாண்டுன்னு சொல்லிட்டா உன்னாயிட போதிலே இருக்கார். 2லேருந்து 8க்கு மாறி விடுத்து, அவ்வளவுதானே. அதனால இந்த ஆழ்வார்கள் எந்த டேட்டுங்கிற குழப்பத்துக்கு நான் போல. 5லேருந்து 8ங்கிறது ஐதிஹாசிகர்கள் சொல்றா. இது ஒரு மாதிரி ஒத்து போறது. சரி, இப்ப விஷயத்துக்கு என்னன்னா, இந்த 3 ஆழ்வார்கள் 3 இடத்துல பிறந்திருக்கா.